இன்னைக்கு கெனடி பிரேம் பாஸ்டர் மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படிக்காக அவர் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் எப்பொழுதுமே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தெய்வத்துக்கு கோடி சோத்திரங்கள். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சத்தமே இல்லை, உற்சாகமே இல்லை, வைராக்கியமே இல்லை. நல்ல கரங்களை பலமாய் தட்டி சொல்லுங்க பார்ப்போம். தட்டி 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 இதுவரைக்கும் உங்களை நடத்தின தகப்பன் இனியும் உங்களை நடத்த வல்லவர். நல்லா கவனிங்க. 10வது வருஷம் துவக்கமா பாஸ்டர்? 11 வருஷம் துவக்கமா? 9 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் முடித்து 10ஆம் வருஷத்தை தொடங்கி வைக்கிறார். நேரம் கை தட்டி இருக்கணும். அப்படியே உட்காந்துருக்கிறீங்க சத்தமாக. ஆமாம், அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுன்னே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கவனிங்க. 10ஆம் ஆண்டை தொடங்கினார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் ஆண்டு சொல்கிறேன். ரொம்ப மோசம் இந்த கை தட்டு. என்ன தட்டு இது? கொரோனாவில் தட்டின தட்டு தட்டிட்டீங்க. கொரோனா போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அல்லையில கொரோனாவில் வியாதி ஜிஹெச்சில் இருக்கிற பேஷண்ட்டு மாதிரி கை தட்டுறீங்க. நீங்கள் பேஷண்டா? நீங்கள் ஆரோக்கியமாக தட்டுங்க பார்ப்போம். ஆரோக்கியமாக அதுதான் வேணும். தேங்க்யூ. ஆமாம், அல்லேலூயா. நீங்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டம் இல்லை, அப்படி தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் வேடிக்கை பார்க்குற கூட்டம் இல்லை. பக்கத்தில் வேடிக்கை பார்க்குற கூட்டம் இல்லை நீங்கள். ஆமாம், கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிற ஜனங்க நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் நான் எழுமி நிற்பி ஒரு 2 சரணம் நான் எழுதின பாட்டு 200க்கு சொச்சம் பாட்டை எழுதியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபை. யூடியூப்பில் போனீங்கன்னா என் பாட்டை நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஆண்டோட தயவு. எல்லாம் எழுமி நிற்போமா? 2 சரணம் பாடி சுருக்கமாக வார்த்தையை கொடுத்து நான் முடித்து அடுத்தது நம்ம மத்தியில் சாட்சி சொல்ல முடியாத நம்ம மத்தியில் ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்திருக்கலாம். அவர் கரங்களை கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. 1 2 3 4 யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஓ வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. சொல்லுங்க பாப்போம். நல்லவரே இயேசு வல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அதான் யோபு சொல்றார். தேவரே நீ சகலதையும் செய்ய சர்வ வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடவே படாது. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவேன். சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவேன். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவேன். இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவேன். வல்லவரே இயேசு நல்லவரே. சொல்லுங்க பாப்போம். வல்லவரே நன்மைகளை செய்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே.
நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் இந்த 10வது ஆண்டுல தடையாவாது. ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு மகிமை நாடுல இறங்குவங்க மேல. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க பாப்போம். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நல்லவரே இயேசு வல்லவரே, நல்லவரே நன்மைகளை செய்பவரே. சொல்லுங்க பாபோ. நல்லவரே இயேசு வல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. யாரை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதையா. கவனிங்க, ஒரே சரணம். இசை வாசிக்க மாட்டாங்க. 81ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், உன் வாய என்னம்மா சொல்றீங்க? வாய விரிவா தர. என்ன செய்வார் அடுத்தது? அவரு என்ன செய்வார்மா? தட்டில் சாப்பாடை போட்டுட்டு வாயை திறக்கிறோம்ல, முன்னாடி பிரியாணி போட்டால் பீஸ் இருக்குதான்னு பார்க்குறோம்ல, வாயை திறக்கிறோமா, பீஸை பார்த்தோன்னா அப்படி கண்ணில் அப்படியே ஊறும். அப்படியே சொல்லுங்க அல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் சொல்லுது, வாயை விரிவா தர அவர் உன்னை நிரப்புவார். ஆமே சொல்லுங்க பாப்போம். இப்போ இசை வாசிக்க மாட்டாங்க. இப்போ நான் தொடங்கி விடுவேன், நீங்கள் தான் முடிக்க போகிறீங்க. பார்ப்போம். எல்லா வாயிலும் பாட்டுங்க. அப்படியே கௌரவமாக நிற்கக்கூடாது, கையை தட்டணும், வாயை திறக்கணும். அதுதான் பாட்டு. ஆமீன். யாரை கொண்டு எதையும் செய்ய நீங்க செய்ய நினைத்தது, ஓ உமக்காக வாழ என்னை தெரிந்து கொண்டீரே, தாயின் கருவிலே முன்குறித்தீரே. சொல்லுங்க. உமக்காக வாழ என்னை தெரிந்து கொண்டீரே, தாயின் கருவிலே முன்குறித்தீரே, தாயின் கருவிலே முன்குறித்தீரே. சத்தம் இல்ல. முன்குறித்தீரே. வல்லவரே இயேசு நல்லவரே. கைகளை தட்டி. வல்லவரே நன்மைகளை செய்பவரே. உற்சாகமாக. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. இறங்கிட்டு வல்லமே. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவர். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. ஓஹோ. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. ஓஹோ. வல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே நன்மைகளை செய்பவரே. எல்லாம் தலைகள் கை சொல்லுவோமா? என்னை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே. சத்தத்தை எழுப்பி. நீங்க செய்ய. திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. நீங்க பார்க்கறத பார்த்து எனக்கு பருதாம நல்ல தலையில கை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டும் எதையும் செய்ய. சத்தம் இல்லம்மா. இவ்வளவு ஜனம் இருக்கிறீங்களாம்மா. அங்க வேட்டும் போட்டான் பாருங்க, மேல வேட்டையும் போட்டான். ஆளு இருப்பாங்க. யாரை கொண்டு எதையும் செய்ய நீங்க செய்ய நினைத்தது. எங்க பாஸ்டர் பாபை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே, நீங்க செய்ய நினைத்தது.
எங்க சபையை கொண்டு எதையும் செய்ய வல்லவரே, நீங்க செய்ய நினைத்தது. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 10ஆம் ஆண்டுக்காய் நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்க மத்தியில் என்ன பேச சித்தமா இருக்கீங்களோ பேசுங்க. இந்த ஜனங்களுக்கு அசதியை கொண்டு வருகிற, பலவீனங்களை கொண்டு வருகிற, திசை திருப்புகிற ஆண்டவரை மந்தப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நான் கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதியில் வல்லமை வெளிப்படுவதா. இசை வாசிக்கிற தம்பிங்க மேல அபிஷேகம் இறங்கட்டும். மைக் செட்ல வல்லமை இறங்கட்டும். இந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் செய்தியை உட்கார்ந்து வாசல்ல உள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கேட்கிறாங்க, அவங்க மேல அக்கினி இறங்கி வருவது பலமாய் இறங்குவீராக. அக்கினியை போட வந்து அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர். இந்த பகுதி அசைக்கப்படுவதாக. இந்த பகுதி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் நாதா, நீ மகிமைப்படுவீராக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி உடைய நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லிட்டு உட்காருங்க. கவனிங்க, நான் நேரடியாக செய்திக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஆமென். சத்தம் போடணும். சத்தம் போட்டால் தான் இங்கே வேலை செய்யும். அப்படியே சேரில் பிடிச்சி இறுக்கி உட்காந்துருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பின்னாடி அல்லேலூயா. கொஞ்சமாவது என்னோட கம்பெனி கொடுக்கணும். கவனிங்க, எசேக்கியேல் 12:28 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றார் எசேக்கியேல் மூலமா, ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று இஸ்ரவேலோடு ஜனத்தோடு கூட சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. இங்க 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்றா, நான் செய்வது தாமதிப்பதில்லை. 1. 2வது சொல்றா, நான் சொன்னது நிறைவேறும்ன்றார். 10ஆம் ஆண்டுல ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிற உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் விசுவாசி உனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. அவர் இந்த வருஷம் செய்ய போறது உனக்கு தாமதிப்பதில்லை. ஐயோ, கையை தட்டி இருக்கணும், கையை தட்டி இருக்கணும், கையை தமிழ் புரியுதோ? கவனிங்க. 2வது சொல்றாரு, நான் இந்த 10ஆம் ஆண்டுல நீங்க இதுவரைக்கும் 9 வருஷம் செஞ்சீங்கள உழைப்புகள், பிரயாசங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். கையை தட்டி ஆர்ப்பரி. நான் தட்டுற அந்த பிள்ளைகள்லாம் பாரு அப்படியே உட்கார்ந்துருக்கு. கையை நல்லா தட்டினா சிங்குன்னு தட்டக்கூடாது. கையை நல்லா தட்டணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி எதுவும் தாமதிப்பதில்லை, இனி எதுவும் தாமதிப்பதில்லை. நல்ல கிடையா. இன்றைக்கி என் செய்தியின் தலைப்பு தாமதம். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாமதம், நிறைய தாமதம். திருமணம் ஆக முடியாதபடிக்கு தாமதம், மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, எவ்வளோ தேடி பார்த்து தாமதம். திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலைமை, குழந்தை இல்லை, பாஸ்டர்ட்ட ஓடி ஜோம் பண்ணுறாங்க, எங்கேயோ புனித பயணம் செய்கிறார்கள் குழந்தைக்காக, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகி 10 வருஷம் தலை குனிந்த நிலைமை, தாமதம். சொல்லுங்க அல்லேலூயா, வாயை திறக்கணும் அல்லேலூயா. தாமதம் தாமதம். படிச்சுட்டேன், வேலை கிடைக்கல, எத்தனோ இன்டர்வியூக்கு போயிட்டேன், எல்லாம் ஃபெயிலியர், வேலை கிடைக்கல, தாமதம். வீடை கட்ட முயற்சி பண்ணிட்டேன், பேங்க்ல லோன் போட்டுட்டேன், வீடு கட்ட முடியல, வீடை கட்ட பார்த்தா கந்திஷ்டி, ஏதோ விதத்தில் போராட்டம், தாமதம் தாமதம் தாமதம். என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என் மாமியார் ரட்சிக்கப்படல, என் மருமக ரட்சிக்கப்படல, என் வீட்டில் குடும்பத்தில் அனைவரும் ரட்சிக்கப்படல, தாமதம். எல்லாவற்றிலும் தாமதம் தாமதம் தாமதம். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இந்த 2025 நல்ல கவனி மகளே, இந்த 2025 இந்த மே மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? இனி எதுவுமே தாமதிப்பதில்லை. நல்லா தட்டி இருக்கணும், இந்த தட்டு அது நல்லா தட்டணும், தாமதிப்பில்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, தாவீது 40:17 வாசிக்க கேட்போம். பேசக்கூடாது, யார் பேசுறது? போன் அப்படி கூட பேசுறது தம்பி.
40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க தாவீது. 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதியும் என் வாழ்க்கையில என் பிரச்சனைக்கு நீ தாமதியாதியும், நீ எனக்கு நீ தாமதித்தா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே அப்படின்னு தாவீது விளக்கமிட்டுகிறான். தாமதம். சங்கீதம் 70:5 வாசிங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க தாவீது. 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க அவர். என்ன சொல்றாரு தாவீது வாசிங்க. 70ஆம் சங்கீதம் 5. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிற. கையை தட்டு மகளே, கையை தட்டுங்க மகளே. அருமையான தேவனுடைய பிள்ளை. கர்த்தாவே தாமதியாதியும் இனி தாமதிப்பதில்லை. உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும், உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா மகுடத்தையும், எல்லா கிருபைகளையும், எல்லா வரங்களையும், எல்லா அபிஷேகத்தையும், தேவ வல்லமையும் இனி உங்களுக்கு தாமதிப்பதில்லை. கர்த்தர் உங்க சபையை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் ஆண்டுல உங்களுடைய ஊழியத்தில், உங்க பகுதியில், இந்த பாஸ்டருடைய வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், விசுவாசி அங்க வைத்திருக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற, இந்த தெருவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில் எதுவுமே தாமதிப்பதில்லை. நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். ஒரு 3-4 குறிப்புகள் உங்கள் மத்தியில் நான் படித்து கடந்து போக விரும்புகிறேன். எதெல்லாம் தாமதமாகாது, எப்படிலாம் தாமதம் வரும், எப்படி தாமதமாகாது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்ப்போமா? முதலாவது என்ன தாமதம் பார்க்க போகிறோம். வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் முதலாவது தாமதம். ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை இணையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு அப்படின்ற வார்த்தைக்கு பெருக்கம் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. யோசேப்பு என்ற வார்த்தைக்கு பெருக்கம் என்று அர்த்தம். இப்போ முதல் தலைப்பை பார்க்க போறோம். முதல் தலைப்பு என்ன தெரியுங்களா? பக்கத்தில் நீங்க பார்த்து சொல்லணும், டைலாக்கா சொல்லணும். எதிர்பாராத தாமதம். அண்ணா கொரோனா நீங்க செய்யறதுல கொரோனா வந்துடும். அப்படி டைலாக்கா திரும்புறீங்களா? அப்படியே ரொம்ப கௌரவமா திரும்புறீங்களா? கொஞ்சம் நல்லா தான் திரும்பி சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க. முதலாவது தாமதம் எதிர்பாராத தாமதம். டக்குனு சொல்லுங்க. எதிர்பாராத தாமதம். நல்ல கவனிங்க. எதிர்பாராத தாமதம். இப்போ யோசேப்பு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு காரியம் நடந்துச்சு. இவன் ஒரு சொப்பனக்காரன். நல்ல கவனிங்க. இந்த யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். அநேக சகோதரனோடு இருந்தால் கூட அவன் சொப்பனக்காரனால, அவன் சொன்னதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றதுனால சொந்த சகோதரருக்கு அவன் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமை வந்து விட்டது. உடனே யோசேப்பை எப்படியா கொலை செய்யணும்னு சொல்லி சொந்த ரத்தம், சொந்த உடன்பிறப்புகள் அவனை திட்டமிட்டார்கள். கவனிங்க. அவன் தகப்பனார் யாக்கோப்பு அவனை விசாரிக்கும்படியாக தானியத்தை அனுப்பி உணவுகளை கொடுத்து விசாரித்து வா, உன் சகோதரன் எங்க இருக்கான்னு பாருன்னு சொல்லி அனுப்பப்படும் போது தூரத்திலிருந்து யோசேப்பை பார்க்கிறார்கள் சொந்த சகோதரர்கள். கவனி மகளே, தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். தூரத்திலிருந்து பார்த்து அதோ வரான் பார் சொப்பனக்காரன், இவன் தான் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறான், இவனுக்கு தான் விதவிதமா வஸ்திரத்தை அவர் உடுத்தி பார்க்கிறார், இவனை விடக்கூடாது, இவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு யோசேப்பை என்ன பண்றாங்க? கொலை செய்ய திட்டம் பண்றாங்க. அதுல ஒரு சகோதரர் ரூபன் அவனை தப்பிவிக்கும்படியாக அவனை கொலை செய்ய வேண்டாம், இதோ ஒரு குழி கிடக்குது, இந்த குழியில போட்டுடலாம் அப்படின்னு குழியில போடுறாங்க. அப்ப யோசேப்பு முதலாவது குழியில போடப்படுகிறான். அடுத்தது அவன் குழியிலிருந்து தூக்கப்படுகிறான். இரண்டாவது 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார் யோசேப்பு. மூன்றாவது எகிப்து கொண்டு போகப்படுகிறார். நான்காவது யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறார். அந்த போத்திபார் மனைவி இச்சைக்கு இணங்கும்படியா யோசேப்பு பார்ப்பதுக்கு அழகா இருப்பார், சௌந்தரியம் உள்ளவராக இருப்பார். அந்த கவர்ச்சி அந்த போத்திபார் மனைவி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப விபச்சாரம் செய்யும்படியாக தன்னுடைய யோசேப்பை அழைக்கிறார். ஆனா அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன். அல்லேலூயா. யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷனால அவளுக்கு பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்காதபடிக்கு வஸ்திரத்தை கழட்டி விட்டு ஓடுகிறான். இதனால குற்றம் சுமத்தப்பட்ட யோசேப்பு
சிறைக்கு போகிறார். கவனிச்சு பாருங்க, குழியில போடப்படுகிறார், 20 வெள்ளிக்காசு விற்கப்படுகிறார், எகிப்து கொண்டு போகப்படுகிறார், போத்திபார் மனைவி குற்றம் சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறார். 4வது ஜெயிலில் இருக்கிறார் யோசேப்பு. நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது. இப்போ என் தலைப்பு என்ன தெரியுங்களா? யோசேப்பு வாழ்க்கையில எதிர்பாராத தாமதம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். அப்ப எதிர்பாராத யோசேப்பு நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. அண்ணன் தம்பியை விசாரிக்க தான் வந்தான். ஆனா இப்படி குழியில விழுவேன், நான் 20 காசு விற்கப்படுவேன், எகிப்து கொண்டு போகப்படுவேன், போத்திபார் மனைவியை குற்றப்படுத்துவா, நான் ஜெயிலுக்கு போவேன் சொல்லி ஒரு நாள் யோசேப்பு நினைத்து பார்த்ததில்லை. கவனிச்சு பாருங்க, இதான் எதிர்பாராத தாமதம். உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் தேவன் சில காரியத்தை அனுமதிப்பார். சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காது. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீ எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், எவ்வளவு 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனாலும், ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில தாமதித்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா சொல்லு பாருங்க. என்ன தவறு செய்தார் இந்த யோசேப்பு? கவனித்து பாருங்க. யோசேப்பு என்னங்க தவறு செய்தா? ஒரு தவறு செய்தல். கடவுளுக்கு பயந்த மனுஷன். அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவமா நடந்தது. என்ன? பார்வோனுடைய தளபதிகள் 2 பேர் அவர்கள் சேவர்கள் ஜெயிலில் கொண்டு வந்து போடப்படுகிறார்கள். யோசேப்பு நல்ல கவனிங்க, யோசேப்பு சிறையில் அவர்கள் வருகிறார்கள். பணப்பாத்திர சுயமைகளான 2 பேர் வந்து நிற்கிறார்கள். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அவங்க ஒரு சொப்பனத்தை காணுறான். அந்த சொப்பனத்தை கண்டு அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. உடனே யோசேப்பு அவங்களை பார்த்து கேட்கிற, ஏன் உங்க முகம் ஆடி இருக்குது, என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்றான். அவன் சொல்லப்படும் போது அந்த சொப்பனத்துக்கு விடையளிக்கிறான். விடையளித்தவன, நீ வாழ்வடைந்து இருக்கப்படும் போது நீ பார்வோன் இடத்துல போய் என்னை குறித்து எடுத்து சொல்லு, என்னை குறித்து எடுத்து சொல்லி இந்த ஜெயிலுக்கு வருவதற்கு நான் ஒரு எந்த தவறும் செய்யல, வீண் குற்றம் சுமத்தப்பட்ட இதை பார்வோன்ட்ட சொல்லி என்னை எப்படியா விடுவிச்சிரு அப்படி சொல்லி அனுப்பிட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சொன்ன தீர்க்க தரிசனம், அவன் சொன்ன சொப்பனை நிறைவேறி பார்வோன் இடத்துல அந்த பானபாத்திரக்காரன் போய் வேலைக்கு ஜாயின் பண்றான். கவனிங்க, நடந்தது என்ன? அவன் 2 வருஷம் யோசேப்பை மறந்து விட்டானா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்பை அவன் மறந்து விட்டான். நடந்தது என்ன? கவனிச்சு பாருங்க. பார்வோனுக்கான ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த சொப்பனத்துக்கு விடையளிக்க அந்த எகிப்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகள் அழைக்கப்படுகிறார்கள், குறி சொல்றவர்கள் நியாயசாஸ்திரிகள் அழைக்கப்படுகிறார்கள். ஒருவனாலே பார்வோனுடைய சொப்பனத்தை சொல்ல முடியல. ஆனா அப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு புத்தி வருகிறது. புத்தி வந்து சொல்லுகிறான், ஓ ஜெயில எபிரெய புருஷனை நான் ஒருவனை பார்த்தேன், எங்க சொப்பனத்தை தெளிவாய் சொன்னான், அதன்படி நடந்தது. ஒருவேளை பார்வனே உனக்கு கூட அப்படி நடக்கலாம், அவனை கொண்டு வாங்க, அவனை கொண்டு வந்து ஒருவேளை சொப்பனத்தை சொல்வேன் சொன்னா ஒருவேளை அது நடக்கும் நடக்கும் அப்படி சொல்லப்படும் போதுதான் ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி இந்த வசனத்தை கவனிங்க, என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. 41:14 வாசிங்க, வாசிங்க. 41 ஆதியாகமம் புஸ்தகம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். நல்ல கவனிக்க, எங்க இருந்து அழைப்பான்? ஜெயில இருக்கிற யோசேப்பை ஒரு ராஜா கூப்பிடுறான் பாருங்க, அழைப்பித்தான். அவனை தீவிரமாய், நல்ல கவனிக்கணும், யோசேப்பை ஜெயில பார்வோன் கூப்பிடுறான். ஆர்டர் போன உடனே அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து, அதாவது ஜெயில இருந்து, என்னடா ஜெயில இருந்து, நான் போலீஸ்ல பணியாற்றினவன், சப் இன்ஸ்பெக்டர் இருந்து வேலையை ராஜினாமா பண்ணி வந்தவன், எனக்கு ஜெயிலுடைய சூழ்நிலை தெரியும், அக்கிஸ்டனுடைய சூழ்நிலை தெரியும், எல்லாத்தையும் பார்த்தவன், பல முறை சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள உள்ள போய் அக்கிஸ்டன்ல கூட்டு வந்தவன், கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறேன், நிறைய அக்கிஸ்டன்களை பார்த்துருக்கிறேன். அப்ப அந்த ஜெயில இருந்து ஒரு சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு கைதி ரிலீஸ் ஆகி வெளியில வரானா, அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வளோ நாள் ஜெயில இருந்துட்டு வெளியே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை. அதே போல கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது, கவனிங்க. அவன் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு, அவனை சவரம் பத்தி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். 14ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க அந்த வருது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க, உங்கள் ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியுங்களா? அற்புதங்களை தீவிரமா செய்வார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற, இனிமே முடிவே இல்லை, இனிமே அவ்வளவுதான் சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, உங்களை கர்த்தர் இறங்கி தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார். அதை ஒருவனும் தடுத்து நிறுத்த முடியாது. கவனிங்க, ஆதியாகமம் 41:42 சீக்கிரம் வாசிங்க. என்ன சொல்ற? 41:42 வாசிங்க.
பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபடியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடத்துக்கு பணிகளுக்கு என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும், நல்ல கவனிக்குங்க, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். அவன் அதிகாரி. யாருங்க இந்த யோசேப்பு? யார் இந்த யோசேப்பு? குழியில தள்ளப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? எகிப்து கொண்டு போகப்பட்டவன். யார் இந்த யோசேப்பு? போத்திபார் வீட்டில் வேலைக்கு அடிமையா சேர்ந்தவன். யார் இந்த யோசேப்பு? போத்திபார் மணி குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டவன். கவனித்து பாருங்க, எங்க இருந்தவனை கர்த்தர் எகிப்துல கவர்னராய் கொண்டு வருகிறார். கையை தட்டு மகளே. ஐயோ என்ன தட்டுற கவர்னர். ஹல்லேலூயா. கவர்னராய் கொண்டு வருகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உலகம் உன்னை ஒரு விதமாய் பார்க்கும், ஆனா தேவன் உன்னை விதமாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரவு தீவிரமாய் உன் வாழ்க்கையில இறங்குவாராக ஆண்டவர். தீவிரமாக இறங்குவாராக. ரொம்ப அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஜெயிலிருந்து யோசேப்பை வெளியில் கொண்டு வான்னு சொன்ன உடனே, நல்ல கவனிங்க, ஒரு ராஜாவுடைய கட்டளை பிரச்சனை. அவனை எப்படி வெளியே கொண்டு வராங்களா? காவல் கிடங்கிலிருந்து யோசேப்பு தீவிரமாக கொண்டு வரப்பட்டான். நான் சொல்லட்டுமா, நீ எந்த வளையத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் தீவிரமாக செயல்படுவார். எல்லா நோய்களையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் கட்டுகளையும் உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை உடைத்து தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார். இந்த மே மாதம் உனக்கு தீவிரமா தேவன் வேலை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. உன் எதிராளிகள் மத்தியில் நீ எங்க வெக்கப்பட்டியோ, எங்க தலைகுனிந்தியோ, எங்க அவமானப்பட்டியோ, எங்க நடக்காது சொன்னார்களோ அங்கதான் தீவிரமா ஆண்டவர் இறங்குவா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சொல்லுங்க பாபு. அனைத்தையும் செய்து முடிக்கும், நல்ல கரங்களை தட்டி, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தால் எனக்கென முன் குறித்த எதையுமே, சொல்லுங்க, எனக்கென முன் குறித்த எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. நீ எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க பாபா. உமக்கு ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அருமையான சகோதரி, தாய்மார, தகப்பன்மார், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இனி உன் வாழ்க்கையில் அவர் செய்வதை தாமதிப்பதில்லை. ஜெயத்தை கொடுக்கிறவர். யோசேப்பு வாழ்க்கையில் இது நடந்துச்சு. தீவிரமா சிறையில் அவனை வெளியே கொண்டு வந்தாங்க. உன்னை கர்த்தர் இந்த இரவு, நீ எவ்வளோ பெரிய கட்டல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, மே மாதம் கத்தவன் கட்ட உடைச்சி வெளியே கொண்டு வருவார் தீவிரமா. அந்நிய கண்கள் இல்லை, உன் சொந்த கண்களை பாப்பாய். உன் சொந்த கண்களை பாப்பாவுடைய மகிமையை பாப்பாய். நிறைவேறும். ஆபோக் புஸ்தகம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆபோக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த தீர்க்கதரிசி சொல்றார். வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம். வாசிங்க 2:3 வாசிங்க. ஆபோக் புஸ்தகம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்றும், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. உன் வாழ்க்கையில தாமதிப்பதில்லை. வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, முதலாவது தாமதம் என்ன தாமதம்? சொல்லுங்க பாப்போம். என்ன தாமதம் சொன்ன? சொல்லுங்க பாப்போம். என்ன தாமதம்? எதிர்பாராத தாமதம். அப்படியே வாயை மூடிட்டு உட்காந்துருங்க, உங்களுக்கு அற்புதம் நடந்துடும். இங்கே கவனிங்க. எப்போ முடியும்? பிரியாணி சாப்பிட்டு போயிடலான்னு வந்திருக்கீங்க நீங்கள்.
இயேசுவின் நாமத்தில் பிரியாணி யாரும் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. இங்கே கவனி. ஆமாம், உங்கள் மூக்கை தொலைக்கும். இங்கே கவனி. இங்கே கவனிச்சா தான் கத்தர் பிளேட்டில் செயல்படுவார். ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ முதலாவது தலைப்பு என்ன தாமதம்? எதிர்பாராத. மனசில் வைக்கணும், அப்படியே குத்துக்கள் மாதிரி வந்துருக்க கூடாது. எதிர்பாராத தாமதம். யோசேப்பு வாழ்க்கையில் எதிர்பாராத தாமதம். எதிர்பார்த்துருக்கவே முடியாது. எங்கே கிடந்தவன் கவர்னராக மாறினான் பாருங்க. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கி நீங்கள் இந்த சாதாரணமாக இந்த தெருவில் சேரில் உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு ஒருவேளை நீங்கள் கலெக்டராக கூட மாறலாம். அப்போ கூட மூஞ்சி பம்முன்னு இருக்கு, ஒரு கையை தட்டி இருக்கணும்ல. நீங்கள் ஒருவேளை மேயராக கூட உங்களை வச்சுருவார். கவனிச்சு பாருங்க. ஒருவேளை சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுடைய மந்திரியாக கூட நீங்கள் ஆயிடுவீங்க. பொல்லாத ஜனமா நீங்கள் கையை தட்டியிருக்கணும்னா சொல்லுங்களே லூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் எதிர்காலம் யார் கையில் இருக்குன்னா தெய்வத்தின் கரையில் இருக்கு. ஆனால் இனி எதுவுமே உங்களுக்கு தாமதிப்பு இல்லை. இந்த 10ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு கர்த்தர் இனி தாமதிப்பதில்லைன்னு சொல்கிறார். எல்லாம் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வரும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளை, 2வது பார்க்க போகிறோம். 2வது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிப்போம். 4, 5, 6 சீக்கிரம் வாசிங்க. நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 சீக்கிரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6. இயேசு வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதால் அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். போதும். இங்க கவனிங்க. 2வது தலைப்பு என்னன்னு கவனிங்க. 2வது தலைப்பு கவனிங்க. வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத தாமதம். பக்கத்தில் பார்த்து பிரச்சனை பார்த்து சொல்லுங்க. ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க. டக்குன்னு பக்கத்தில் சொல்லுங்க. புரிந்து கொள்ள முடியாது. முதல் தாமதம் என்ன பார்த்தோம்? எதிர்பாராதே முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க. அப்பதான் உணர்ச்சி வரும் உங்களுக்கு. உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது பிரதர். நீங்கள் என்ன செய்யணும் ஏது செய்ய புரிஞ்சிக்கவே முடியாது. உங்கள் தகப்பன் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை யாராலும் விளக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. கவனிங்க. லாசர் குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். லாசர் சகோதரி மார்த்தாளி மரியாதை ரொம்ப நேசித்தார். அவர் பெத்தனியாவுக்கு வரும்போதெல்லாம் அங்கே தங்குவார். பெத்தனியாவுக்கு வரும்போதெல்லாம் அங்கே இளைப்பாருவார். பெத்தனியாவில் அவங்களை ரொம்ப பராமரிச்சார். எந்த ஊழியக்காரனு எந்த விசுவாசி நல்ல கனம் பண்ணுதோ அந்த ஊழியக்காரர் அடிக்கிறாங்க போவாங்க. பார்த்துருக்கீங்களா? டீ கூட கொடுக்காத விசுவாசி இருக்கு. ஆமாம், போயிட்டு வாங்க பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், சபையில் பார்த்துக்கலாம். அல்லேலூயா ஆளே அப்படி இருக்க வாசி. அதுக்கு பேர் பிசுனாரின்னு அர்த்தம் அந்த விசுவாசிக்கு. அல்லேலும் ஒன்றும் எஞ்சிக்காது. எச்சு கையில் காக்கா விரட்டாது, வாயிலேயே வடை சுடும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஒரு முறை பாஸ்டர் வருவார்? வரவே மாட்டார். கவனிச்சு பாருங்க. அப்போ இயேசுநாதர் பெத்தனியாவுக்கு வர்றாருன்னா அந்த மார்த்தாள் மரியாள் அவளை கனம் பண்ணியிருக்கிறாங்க. தேவன் ஒரு சர்வ வல்லமை உள்ளவர், மகிமைன்ற ஒரு ஊழியக்காரன் வரும்போது வீட்டில் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை. இப்போ இயேசு போகும்போது நான் மார்த்தாள் மரியாள் கனப்படுத்தினான். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறார். நல்ல கவனிங்க. லாசர் எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? வேசரப்படியில் இருக்கிறான். அல்லேலூயா. கொறுக்கப்பட்டியில் இருக்கிறான். அல்லேலூயா. கவனிமா. லாசர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாங்க? அவங்க பெத்தனியில் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இயேசு எங்கே இருக்கிறாரு? எருசலேம். 2.5 கிலோமீட்டருங்க. இப்போ இயேசுகிட்ட ஆள் அனுப்புகிறாங்க. சீசனுக்கு ஓடி சொல்கிறாங்க, நீ ரொம்ப நேசித்திய அந்த லாசரை, மார்த்தாள் மரியாதை, அவங்க வியாதிப்பட்டானா, உடம்பு சரியில்லாம இருக்கிறானா, நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா அவனை சுகமாக்கிடலாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? யார்கிட்டமா சொல்கிறாங்க? இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க. நல்லா கதை கட்டு உட்காந்துட்டீங்க. இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இயேசுநாதர் என்ன செய்கிறாரு? காதில் வாங்கிட்டு காதில் கேட்காம நின்ட்டார். நல்ல கவனிங்க. 2வது தாமதம் புரிந்து கொள்ளாமல். நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் அப்படியே உங்களை பார்த்தாவே எனக்கு பரதாபமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் டைலாக்கே இல்லை. நான் பேசுறது இப்போ 2வது தாமதம். புரிந்து கொள்ள முடியாது, அவரை புரிஞ்சிக்கவே முடியாது ஆண்டவர். இப்போ என்ன ஆயிடுச்சு? எருசலேமில் தங்கிட்டா. 2வதாக நல்ல கவனிங்க. மறுபடியும் ஆள் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? லாசரு மரித்துட்டான்னு சொல்லி மரித்துட்டான்னு அனுப்பப்படும் போது இயேசு என்ன பண்ணுறாரு? இப்போ தான் கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாரு? எருசலேமை விட்டு பெத்தனியாவுக்கு வராரு. அப்போ பெத்தனியாவுக்கு வரப்படும் போது லாசர் அடக்கம் மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. யூதர்களுடைய வழக்கம் என்ன? அவனோட முறைப்பாடுகள் என்ன? யூதருடைய முறைப்பாடுகள் என்ன தெரியுங்களா? 4 நாள் வச்சுருப்பான் பாடியை. அதுக்கப்புறம் தான் உள்ள அடக்கம் பண்ணுவான். அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு யூதர்கள்ட்ட.
அதனால லாசரை 4 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணுறான். அப்போ 4 நாள் அடக்கம் பண்ணும்போது இயேசு அப்போ தான் புறப்படுறாரு எருசலேமில் பெத்தனியாவுக்கு. நான் சொல்லி கொண்டிருப்பது புரிந்து கொள்ள முடியாத தாமதம். ஹலோ, இப்போ கவனிங்க. வந்துட்டார், பெத்தனியாவுக்கு வந்துட்டார். கேட்குறாரு, எங்கே வச்சிங்க அவனன்னு கேட்குறாரு. யார? லாசரை எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. கவனிங்க, இவர் பெத்தனியாவுக்கு வரான்னு கேள்விப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் வந்து நிற்கிறாங்க, திரளான மக்கள். கவனிச்சு பாருங்க, ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் குற்றப்படுத்துகிற கூட்டம், ஒரு பக்கம் அற்புதத்தை பார்க்க ஒரு கூட்டம். எப்படி இருக்கும் பாருங்க, இயேசு உள்ள வந்துட்டாரு, எப்படி இருக்கும் பாருங்க. கொருக்குப்பட்டையில் வராருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு நினச்சி பாருங்க. அம்மா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. கவனிங்க, எப்படி இருக்கும். அப்போ இயேசு வந்துட்டார். இப்போ என்ன நடக்குது பாருங்க. லாசரு எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. உடனே மார்த்தா சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான், வியாதியில் இருக்கும்போது சொல்லி அனுப்பணும், அப்பயும் வரல, செத்து போனோன்னு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே நீங்கள் செய்கிறது. அல்லேலூயா, அல்ல கொட்டாய் விடுங்க. ஆமாம், அப்போ தான் லாசர் வெளியே வருவார். கொட்டாய் விடுமே, கல்லறை திறக்குதில்ல, உங்கள் வாய் திறக்கட்டும், அப்போ தான் லாசர் வெளியே வருவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, நடந்தது என்ன? கல்லை புரட்டும் கண்டார். மார்த்தால் ஓடி வந்து சொன்னா, இப்போ நாருமே ஆண்டவர் 4 நாள் ஆச்சு. ஆண்டவரை பார்த்து சொன்னா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லா, உடனே மார்த்தால் நினச்சிருப்பா, ஒன்றுமே புரிய முடியலையே ஆண்டவர், உங்களை என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலையே, செத்துட்டான், சேலையில் கட்டி கயிறுகளை வரைஞ்சி அவனை கல்லறையில் வச்சுட்டாங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாரு? இப்போ என்ன தலைப்புமா? தலையாடியில் கொஞ்சம் புரிந்து கொள்ளாத தாமதம், புரிந்து கொள்ள முடியாத தாமதம். யாருமே புரியல, யூதர்களுக்கு புரியல, சீசர்களுக்கு புரியல, அங்கே கூடியிருக்க கூட்டத்துக்கு புரியல, என்ன செய்ய போகிறான்னு யாருக்கு தெரியும்? இப்போ நான் சொல்லட்டுமா, இந்த இரவு உனக்கு என்ன செய்ய போகிறான்னு இந்த பகுதிக்கு யாருக்குமே தெரியாது, உங்கள் பாஸ்டர் கூட தெரியாது, மேடையில் அமர்ந்திருக்கிற ராமேஸ்வரன் ஐயாவுக்கு கூட தெரியாது, இங்கே உட்காந்துருக்க பரிசுத்தவான் முற்பிதாக்களுக்கு கூட தெரியாது. தெரியாத காரியத்தை தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த இரவு உங்கள் சபைக்கு செய்ய போகிறார். நடந்தது என்ன தெரியுங்களா? கல்லை புரட்டும் கண்டார். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறான். இப்போ நீங்கள் எப்படி என் வாய் ஆன்னு பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். கல்லை புரட்டப்பட்டது. இப்போ கல்லறைக்கிட்ட நின்று சொல்கிறார் இயேசு, லாசருவே வெளியே வா, வெளியே வா அப்படி சொன்ன உடனே இவர் ஏற்கனவே மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. மரணமே உன் கூறு எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க என்று யோபு சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐயா, நீ ஆராதிக்கிற தேவன் செத்து போன ஒரு கடவுள் இல்லையா, நீ ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், அல்வா ஒமேகா ஆதி அந்தமானவர். நடந்தது என்ன தெரியுங்களா? உயிரோடு எழுந்து வந்தான். எப்படி இருக்கும் பாருங்களேன், அந்த சீனை கற்பனையில் வச்சு பாருங்க. வெளியே வரப்படும் போது அவன் துணியெல்லாம் சுத்த போட்டு அப்படி வரும்போது என்ன பண்ணிருக்கோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடாச்சு அவனை. அப்படியே கட்டி வரும்போது எப்படி இருக்கும், ஆவி வர மாதிரி இருக்கும், பயந்துருப்பாங்க. ஐயோ ஆவி தான் வருதுன்னு. ஆண்டவர் சொன்னா, அவன் மேலே இருக்கிற கட்டை அவிழ்த்து விடுங்கன்னார். அது என்ன கட்டு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன கட்டு தெரியுமா? அது தெரிஞ்சால் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க? பக்கம் அதையும் சொல்லிடுங்க. நீங்கள் அது ஏன் தெரிஞ்சால் அங்கே வந்து உட்காந்து மரணக்கட்டு சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவனை பார்த்து? அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கண்டார். கவனிங்க மகளே, இந்த மரணக்கட்டை எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தான். கட்டை அவுக்க விட்டன, லாசரு அப்படியே நிற்கிறான், உயிரோடு நிற்கிறான். இதுதான் புரிந்து கொள்ள முடியாத தாமதம். என்ன செய்வாரோ, செத்தவனை நாரடிச்ச இந்த உடம்ப எப்படியா எழுப்ப முடியும்? ஏசு எழுப்புவாரையா, ஏசு எழுப்புவாரையா, அவனை உயிரோடு எழுப்புவார், அவர் உயிரோடு எழுந்தவரையா. இது என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்ன பேருமா? அம்மா உங்களை தான் சொல்ல, ஸ்காப்பு ஹஸ்பண்ட் பக்கம் பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறேன். என்ன பேர்? புரிந்து கொள்ள, அதிலேயே நில்லு, தாமதத்தில் நில்லு. தலைப்பை தான் நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ள முடியாத தாமதம். புரிந்து கொள்ள, அப்போ உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாருன்னு யாருக்குமே புரியாது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், ஒன்றுமே புரியலையே சொல்லுங்கள். அம்மா சொல்லம்மா, ஸ்காப் கட்டிக்கிறீங்க ராஜாத்தி, பக்கத்தில் சொல்லுங்கள், புரிந்து கொள்ள முடியல சொல்லுங்கள், புரிந்து கொள்ள முடியலையே சொல்லுங்கள். நீங்கள் புரியாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் டக்கு டக்குன்னு சொல்லி அதையும் சொல்லிடுங்க. நீங்கள் புரியாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் புரிஞ்சு ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. சென்னையை பாதி விலை கொடுத்து வாங்க போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து கை தட்ட மாட்டேறீங்க, பாட மாட்டேறீங்க, அல்லையே சொல்ல மாட்டேறீங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னுமே புரிஞ்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுது? நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு எந்தெந்த பகுதியில் வாசலை சாத்தான் அடைச்சி வச்சுருக்கிறானோ, இது வரைக்கும் நடக்கலைன்னு உலகம் சொல்லும். ஆனால் எங்கள் அப்பா இயேசு சொல்கிறார், நடக்கும்ன்றார். இன்னைக்கு நடக்கையா,
இன்னைக்கு நடக்கும். படுக்கையில் இருக்கிறவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவன் உயிரோடு எழும்புவான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, என் வார்த்தையை கேட்கிற சகோதரன் சகோதரி தாய்மார் தகப்பன்மார் வாலிப தம்பி, இன்னைக்கு எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? புரிந்து கொள்ள முடியாத அற்புதம். உன் வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும். இந்த சபைக்கு வர 10 வருஷம் வர ஜெபிக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே நீ புலம்புறிய. இன்று இரவு உன் வாழ்க்கையில நடப்பதாக, நடப்பதாக. எனக்கு நெருங்கிய ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் என் மக பேர் நான்சி, அவர் என் மக பேர் நான்சி. என் மகன் நான்சிக்கு திருமணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. என் கவனி மகளே, குழந்தை அந்த பின்னாடி பேசணும் சொல்லுங்க, கொஞ்சம் போப்பா சொல்லுப்பா, கொஞ்சம் தயவுசெய்து அப்படி போய் பேச சொல்லு, டிஸ்டர்பன்ஸ் ஆவியான டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கவனிங்க. அப்போ அந்த நான்சி சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஃபோனில் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, திருமணம் ஆனதுலேருந்து பிள்ளை எல்லாமே கேட்குறாங்க, பேர பிள்ளையை பார்க்கலையே, மகளையும் கேட்குறாங்க, ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படி சொல்லி. அப்போ நான் பயப்படாதப்பா கத்த செய்வேன். திடீர்னு நம்ம கன்சீவ் ஆகிட்டான். 5 வருஷம், புரியுதா தமிழில்? 5 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிட்டான், குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய நல்லா வளர்த்து எடுத்தாங்க. நல்லா கவனிங்க, 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வளர்ந்தா, நல்லா பாடுவா, 8 வயசில் நல்லா ஆராதிப்பா, தீர்க்க தரிசனம் சொல்லுவா, ஊழியக்கார் உள்ளே வரும்போது சொல்லிடுவா. அந்த ஊழியக்கார் யார், உண்மையான ஊழியக்காரா பொய் ஊழியக்காரா வெளிப்படுத்திடுவா, கரெக்டாக சொல்லுவா. தேவன் அவளை வல்லமே அந்த 8 வயசில் வல்லமே பயன்படுத்தினா. கவனி மகளே, திடீர்னு பிரெயின் பாதிக்கப்பட்டு செத்துட்டான். எப்படி இருக்கும்? கொடுத்ததே 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய கொடுத்தாரு ஆண்டவர். அந்த பிள்ளை மறுபடியும் 8 வயசில் சாவுன எந்த தாய்க்கும் இடம் கொடுக்கும் மனசு? ஹலோ, துடிக்கிறாங்க. ஃபோன் மேலே ஃபோன். எனக்கு அந்த டெத்துக்கு போய் அந்த பிள்ளையை வச்சுருந்தாங்க. எனக்கே பதறி போச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியலையே ஆண்டவரே, 5 வருஷம் குழந்தை இல்லாமல் கொடுத்தீங்க, 8 வருஷம் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்தீங்க, இப்போ திடீர்னு அந்த பிள்ளையை எடுத்துட்டீங்களே, ஒன்றுமே புரியலையே ஆண்டவர் அப்படின்ட்டேன் நான். எப்படி இருக்கும் அந்த தாய் தகப்பனை? எப்படி நான் ஆறுதல் படுத்துவேன்? எப்படி தாய் தகப்பனை சொல்லுவேன்? கதறுதுங்க, என்ன பிடிச்சிக்கிட்டு கதறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. என் வார்த்தையை கேட்குறேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை கத்த செய்வார். நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளையை பறி கொடுத்து மறுபடியும் 2-2.5 வருஷத்தில் கன்சீவ் ஆகிறா. உங்களுக்கு தெரியுமா நடந்த சம்பவங்க? கன்சீவ் ஆகிறா. அவர் செக்கப்புக்கு போகிறா, அவர் வயிற்றில் 2 குழந்தைங்க, ஒரு ஆணு ஒரு பெண்ணு. கை கொடுங்க பாஸ்டர், டக்குன்னு கை கொடுங்க, டக்குன்னு கை கொடுங்க, டக்குன்னு கை கொடுங்க, டக்குன்னு கை கொடுங்க. ஒரு ஆணே உன் தேவனாகிய கர்த்தர் செய்கிறது யாருமே புரிந்து கொள்ள முடியாது, யாருமே புரிந்து கொள்ள முடியாது. புரியாமல் இருப்பதே நல்லது, புரியாமல் இருப்பதே நல்லது. நடந்தது என்ன தெரியுங்களா? அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, டெலிவரி கொண்டு போகிறாங்க. நான் தான் போனேன். அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறகுறதுக்கும் ஜோம் பண்ணி நான் தான் போனேன். அந்த பிள்ளை இறந்ததுக்கு அந்த குழந்தைய 8 வருஷம் பறி கொடுத்தாங்க, அதுக்கு நான் அடக்கறதுன்னு போனேன். மறுபடியும் கன்சீவ் ஆகி 2 பிள்ளை பிறக்க போதா, அதையும் பார்க்க என்ன கத்தில் அனுப்புகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கொடுத்த பிள்ளைங்க எடுத்துட்டீங்க, மறுபடியும் 2 கொடுக்குறீங்க, என்ன தான் செய்ய போகிறீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. என்ன செய்ய எல்லாம் பாரு, அப்படியே ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துக்கு பாரு, என்ன தான் செய்ய போகிறீங்க ஆண்டவரே? புரிஞ்சிக்கவே முடியல. 2 பிள்ளை, என்ன பிள்ளை தெரியுங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. எவ்வளோ அருமையான, எவ்வளோ அருமையான தகப்பன். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் மனமாறுகிற மனபுத்திரனோ? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. கையை தட்டி, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தா தேவன் என்னை நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார். நல்ல கரங்களை தட்டி, நிறைவேற்ற உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. நல்ல கரங்களை தட்டி, உன்னை அதிசயம். நீ இன்னைக்கு இரவு அற்புதத்தை பார்ப்பேன், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழி விடுமே. சொல்லுங்க, வழி திறக்கும் அதிசயம்
தடைகள் எல்லாம் இன்று தகர்ந்து போகுவே. ஒன்றிகள் எல்லாம் என்றே மறைந்திடுவே. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் பெற்றிடுவார். நல்ல கைகளை தட்டி உன்னை அதிசயம் காண ரீமா காபா லாதா ரூகா லஷகலமோ இறைவிட்டு வல்லவன். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். கவனிங்க, எஸ் ஏசி 51:14 வாசிங்க. சீக்கிரம் போறேன். 51:14 சீக்கிரம் வாசிங்க. என்ன சொல்றாரு? 51:14 வாசிங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடக்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. குறைந்து போவதும் இல்லை. கவனிக்குமா, இப்போ நீ வீட்டில் யாரையாச்சும் விட்டுட்டு வந்திருப்ப வியாதியில், டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க இது அவ்வளோதான் இந்த கேஸ், இது தேராது, இதை காப்பாற்ற முடியாது, இது இனிமேல் அவ்வளோதான். சென்னை பாஸில் சொன்னால் ஊற்றி மூடியாச்சு, ஊற்றி முடியாச்சு, இது இனிமேல் அவ்வளோதான், இது உருப்படாது, இதையாங்க ஊழியத்துக்கு கொண்டு வரீங்க, இது அடங்காதுங்க, இது கீழ்ப்படியாது, வாய் பேசும், இதா அதை தான் கரெக்டாக தெரிஞ்சுக்குவார், அதை தாங்க பயன்படுத்துவார், அதை தான் புரிந்து கொள்ள முடியாத தமிழ். உங்கள் அப்பாவை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. எந்த நேரத்தில் அற்புதம் செய்ய அப்படியே கஷ்டம் மாதிரி தெரியும், பாடு மாதிரி தெரியும், பலவீனம் மாதிரி தெரியும், அப்படியே தூக்குவார். எங்கே வெக்கப்பட்டியோ அங்கே தான் உன்னை தூக்குவார், எங்க தலை குனிந்தியோ அங்கதான் அவனை தூக்குறவன் ஆண்டவன். லேவியராகமம் 26:13 சொல்ற, எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்க தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. உன் சபை தலை நிமிர்ந்து நிற்கும். இந்த பகுதியில் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நீங்க மேலாக்கப்படுவீர்கள். சீக்கிரம் போறேன். மூன்றாவது சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 6:10 வாசிங்க பிரதர். சீக்கிரம் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பாயிண்ட் வாசிங்க. வெளிப்படுத்தின 6:10 சீக்கிரம் வாசிங்க. நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன், நிறைய கதை சொல்லல உங்களுக்கு. வெளிப்படுத்தின 6:10 சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். ராமே சொல்லுங்க முடியுங்க. ஐயோ வாயை திறக்க சொன்னேன், வாயை திற, பின்னாடி வாயை திறக்கணும். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது என்ன தெரியுங்களா? தாங்க முடியாத தாமதம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லணும், டைலாக் கூட சொல்லணும், அப்படியே முழிச்சு பார்த்துட்டு சொல்லக்கூடாது. பக்கத்தில் ஏங்க, பக்கத்து தொடையில் தட்டி சொல்லுங்கள், ஏங்க பக்கத்து சொல்லங்களாங்க, பக்கத்து சொல்லுங்கள், ஏங்க பக்கத்து சொல்லுங்கள், ஏங்க சொல்லுங்கள், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள், ஏங்க. தாங்க முடியாத தாமதங்க. சில பேரை பார்த்தாவே தாங்க முடியாது. சில பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கலாட்டா பண்ணுறதுக்குள்ள குடும்பத்தை உடைக்கிறதே இருக்கணும், அது செய்கிறது தாங்கவே முடியாது. சொல்லுங்களே. சில மாமியாருங்க இருக்குதுங்க, ஐயோ அந்த மருமகளை படுத்துகிற பாடு இருக்க தாங்கவே முடியாது. ஹலோ, மூன்றாவது தாமதம் என்ன தெரியுமா? தாங்க முடியாத தாமதம். சொத்தை எடுத்துட்டான், நிலத்தை கட்டிட்டான், அபகரிச்சுட்டான், தாங்கவே முடியலங்க. யார் தெரியுங்களா? என் சொந்த ரத்தம், என் கூட பிறந்தவன் என்ன செய்ய முடியல? தாங்கவே முடியலங்க. நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த சிஸ்டராக எனக்கு இப்படி துரோகம் செய்வாங்க, நல்ல வெள்ளைப்படம் கட்டிட்டு ஸ்காப்லாம் கட்டிட்டு வருவாங்க, அவங்களே தான், அவங்க தாங்க எனக்கு துரோகம் செஞ்சாங்க. என் பின்னாடியே கத்தி வச்சாங்கல்ல, தாங்கவே முடியல. ஆனால் சபையில் வந்து அப்படி அந்நிய பாஷையில் நிரம்புறாங்களே, தாக்கா பூக்கா சீக்கா பூக்கா அண்ணா திமுக போக்கான்றேன், அப்படி நிரம்புறாங்களே அந்த அக்கா. இந்த நடிப்பு தேவன்கிட்ட செல்லாது. சில பேர் செய்யறது நம்மளால என்ன பண்ணுறது? தாங்கவே முடியாது. இப்படி துரோகம் செஞ்சுட்டாங்களே, இவங்களை நம்பி இருந்தேனே, ஐயோ இவங்கள்ட்ட தானே நம்பி கொடுத்தேன், இப்படி செஞ்சுட்டாங்களே, அப்படி தாங்கவே முடியாது. இது என்ன தலைப்பு தெரியுங்களா? தாங்க முடியாத தாமதம். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சத்துருக்கள் எழும்புவார்கள். நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துட்டீங்க, நீங்கள் சபையில் நல்ல புடவையை கட்டிட்டு வந்தால் அந்த பொம்பளை கண்ணு முழுதும் உங்கள் மேலே தான் இருக்கும்.
கேட்டுடலாம்ல ஒரு வார்த்தைப்பா பிரதர். போத்தீஸில் எடுத்தீங்களா? சென்னை சில்கோஸில் எடுத்தீங்களா? ஜெயசந்திராவில் எடுத்தீங்களா? சரவணா ஸ்டோரில் எடுத்தீங்களா? ஒரு வார்த்தை கேட்டுடலாம் தானே. ஆனால் அந்த பொம்பளை கண்ணிலேயே கொண்டு விடுவோம். அந்த பொம்பளையை அந்த புடவையிலே தாக்காப்பா நினச்சிப்பா. என் வார்த்தையை கேட்குறதே முடிய பிள்ளை. பொல்லாத உலகங்க இது. இந்த உலகத்தில் நீ நல்லா இருந்தாலும் குறை சொல்லும், நீ கெட்டு போனாலும். அங்கே பாருங்கள், அந்த பாஸ்ட்டு பாபுக்கிட்ட போகுது அந்த அம்மா. முதல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு கொலுசை போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு அப்படி நடந்தது. இன்றைக்கி பொட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு முண்டச்சி மாதிரி இப்போ சபையில் போய் அல்லேலூயா அல்லேலூ அப்படி பாடுதே. அப்படி தான் பாடும். அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது என்ன தாமதம் தெரியுமா? தாங்க முடியாத தாமதம். சில பேர் செய்கிற துரோகம், சில பேர் செய்கிற பின்னாடி வைக்கிற கத்தி நம்மளால தாங்கவே முடியாது. நீங்க கிறிஸ்துவ சொசைட்டியில் நிறைய நடக்குது, கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. நான் சொல்லட்டுமா, ஒருவேளை இந்த இரவு நீ தாங்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறாயா, இன்றைக்கு உன் வாழ்க்கையில கத்த தாமதம் இல்லாமல் அற்புதத்தை கட்டாமல் பாராக. நம்ம மத்தியில் சாட்சி சொல்ல உட்காந்துருக்க ரமேஷ் கண்ணாவை நினச்சி பாருங்க. ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருந்தவர். இன்றைக்கி சும்மா ஒரு இதை அப்படி ஆன் பண்ணால் அவர் டப்புன்னு அவர் முகம் தான் படம். ஒரு ஏதோ படத்தில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறார். காரு கீழே போய் விழுகிறாரு. அந்த சீனை மட்டும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ இன்றைக்கி சாயந்தரம் ரமேஷ் கண்ணாவை பார்க்க போகிறேன், இங்கேயும் பார்த்துட்டு அவரை எல்லாம் கவனிச்சுப்பேன். ஒரு பிரபலமாக இருந்த ஒரு மனுஷன். அவர் சாட்சி நீங்கள் கேட்க போகிறீங்க. எப்படி இருந்து எப்படி கொண்டு வந்து அவருக்கு எவ்வளோ விரோதமாக எத்தனை காரியங்கள் நடந்தாலும் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் அவரை தூக்கி நிறுத்தி. நான் சொல்லிட்டு வாங்க, அவர் சினி ஃபீல்டில் சம்பாதிக்காத புகழ்ச்சியையும் பேரையும் ஊழியத்தில் சம்பாதிக்கும்படி கத்த வச்சுட்டார். பேரையும் புகழ்ச்சியும். இன்னைக்கு ரமேஷ் கண்ணா வந்து நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, பயங்கர பிஸி. பாபு கேட்டதுனால அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டேட்டை வாங்கினேன். எங்கேயே பேச வேண்டியது அவர் தொடர்ந்து ஓடுறார். சினிமாவில் கூட இவளை கால் சீட்டு கிடைக்காதுங்க அவருக்கு. கரெக்டாக ரமேஷ் கண்ணையா, அவளை கால் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருக்கு திறந்த வாசலை வைத்து அனுகூலமான கதவை திறந்து எத்தனை இடங்களில் அவரோட சாட்சியை நீங்கள் கேட்க போறீங்க. கவனிச்சு பாருங்க, எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பா, எத்தனை நிலைமையில கடந்து வந்திருப்பா. ஆனா தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு உங்க மத்தியில குறுக்கப்பட்ட சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. எத்தனை பிரச்சனைகளை கவனிச்சுப்பா. தாங்க முடியாத தாமதம். சில நேரங்களில் தாங்கவே முடியாது. சில பேர் செய்கிற துரோகங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நல்லா பழகிட்டு நம்ம கூட இருந்துட்டு நம்மளை குழி பறிக்கிறது. நம்மளோட நல்லா பேசுவாங்க, நம்மளோட சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் போலீஸில் பணியாற்றின காலத்தில் நான் சுவிசேஷத்தை அங்கே தான் ஆரம்பித்தேன். கமிஷன் ஆஃபீஸில் போலீஸில் இருந்தேன். கலைஞர் கருணாநிதிட்டு 5 வருஷம் இருந்தேன். நம்ம ஜெயலலிதாட்ட அவங்க பாதுகாப்பு பணியில் 3 வருஷம் பணியாற்றினேன். மத்திய மந்திரி நான் பணியாற்றாத விஐபியே கிடையாது. 30 வருஷம் போலீஸில் பணியாற்றி இப்போ என் லிஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியாக இருக்கணும். நான் என்ன கவனிங்க, வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்தேன். ஆண்டவருக்காக எழுதி கொடுத்தேன். எல்லாம் கவனிச்சு பாருங்கள், லஞ்சமே வாங்காத போலீஸ்காரன்னு நான் தாங்க. இல்லாட்டினா லஞ்சம் வாங்கிட்டானா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செயின் இங்கே தொங்கும். இங்கே தொங்கும். இந்த திருநெல்வேலி சவுத்துலாம் பிரபு கேட்டு பாருங்க, முறுக்கு செயின் போடுவாங்க. அது மாதிரி என் பிள்ளைங்களுக்கு முறுக்கு செயின் போட்டிருப்பேன். ஊரு காசு, என் காசு இல்லை, ஊரு காசை வாங்கி அதெல்லாம் போகாதபடிக்கு. அதனால தான் என் மேலே மொட்டை படிச்சு போட்டுகிட்டே இருப்பானுங்க. இந்த கென்னடி பெருமான் ஒருத்தர் போலீஸில் இருந்துட்டு மதம் மாற்றுறாரு. நிறைய பேரை திருத்தி நான் நிறைய பேரை மாற்றிட்டேன். வேசபாடியில் மோகன்தாஸ்னு ஒருத்தர் இருப்பார், பிஷப்பாக இருக்கிறார். அவரெல்லாம் என் பிரசங்கத்துக்கிட்ட தொடப்பட்டவர். கணுங்க 1992 கன்னியாகுமரத்தில் நான் பிரசங்கம் பண்ண பாலையா இறந்துட்டார். குள்ளமாக இருப்பார். அவர் சபையில் விசுவாசி மோகன்தாஸ். இன்றைக்கி என்ன மறக்க மாட்டார். அவர் சபையில் வேசபாடியில் பல முறை சின்ன குடிசையிலேருந்து அவர் உருவாக்கி விட்டுருக்கிறேன். கவனிச்சு பாருங்கள் தேவ பிள்ளையை எத்தனை போலீஸ்காரன் உருவாக்கிருங்க தெரியுங்களா. என் மேலே மொட்டை பெடிஷன் போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் ஒன்று செஞ்சார். மொட்டை பெடிஷனை போட்டு என் மேலே ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கலாம், ரிப்போர்ட்டை எடுக்கிற கமிஷனர் மாறிடுவார். அதுதான் பெரிய விசேஷம். ஆமாம் ஃபஸ்ட்டு, ஆமாம் கமிஷனரே மாற்றிடுவார். ஆண்டவர் கமிஷனரே மாற்றிடுவார். அதனால என் பொழப்பு அப்படி ஓடுனுச்சு. என் கர்த்தர் என்னை கிருபியாக தாங்க. எத்தனை சத்துருக்களை பார்த்தேன் தெரியுங்களா, டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை சத்துருக்களை மத்தியில் இருந்தாங்க தெரியுங்களா. என்னை அழிச்சிருவேன்னு சொன்னவங்களாம் உன்னை நான் பார்த்துறேன்னு சொன்னாங்க பாருங்க. தாங்க முடியாதுங்க போலீஸில் ஊழியம் செய்யும் போது. ஏங்க மற்ற இடத்துல இந்த பாஸ்லாம் பாருங்கள் ஒயிட் நோட்டில் போட்டு ஊழியம் செஞ்சுருவாங்க. ஆனால் போலீஸ் சர்வீஸில் காக்கி ஃபார்ம் யூனியமில் ஊழியம் செய்ய முடியாது. ஊரில் உள்ள சாத்தான்லாம் இங்கே தான் இருப்பான். டிஜிபி, ஐஜி, அதிகாரி எல்லாமே பிசாஸ் தான்.
எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே நான் ஊழியம் செஞ்சுருக்கேன்னா எவ்வளோ பாடம் அனுபவிச்சிருக்கணும், எவ்வளோ தாங்க முடியாத பாடுகள். ஆனால் எனக்கு விரோதமாக எழுதி மொட்டை படிச்சு போட்டான் பாருங்க, எல்லாம் கொரோனாவில் செத்துட்டான், நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். பக்கத்தில் போக சொல்லுங்கள், அதுதான் உண்மை. பக்கத்தில் சொல்ல ராஜாத்தி சொல்ல பக்கத்தில், அதுதான் உண்மை. எல்லாம் போயிட்டான். கர்த்தரோ என்னை காப்பாற்றி வச்சு பாபுக்காகவே வச்சிருக்கிறாரு என் ஆண்டவர். இந்த 10 வருஷம் ரமேஷ் கண்ணாவும் நானும் பிரபு இங்கே வரணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுத்து வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய அருமையான தகப்பன். தாங்க முடியாத நிலைமையில் நான் ஓடின காலங்கள் உண்டு, ஆனால் என் கர்த்தர் தீவிரமாக இறங்கினார் என் வாழ்க்கையில். அல்லேலூயா. என் ஊழியத்தில் தீவிரமாக இறங்கினார். அதே போல பாபுடைய ஊழியத்தில் கர்த்தர் தீவிரமாக இறங்குவாராக. தீவிரமாக. சில பேர் செய்கிற துரோகம் பயப்படாதீங்க, அவங்க செய்ய வேண்டிய பகுதி அது. அவங்க நல்ல குணம். எவ்வளோதான் ஆவியில் பலப்பட்டாலும் அந்த எரிச்சல், பொறாமை, இது வேலை செய்யுது, இது கிரியை செய்யுது. இதை அழிக்கவே முடியாது. இது சத்துருடைய கிரியைகள். ஆனாலும் நான் அதை தாங்க முடியாமல் நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள், அந்த இரவு கர்த்தர் அதை பார்க்குறாரு. உங்களுக்கு தாங்க தாமதம் இல்லாமல் கிரியை செய்ய போகிறாருங்க. எப்படி செய்ய போறாராம்? தீவிரித்து செய்ய போறாராம். நீங்க வெளியே வர போறீங்க இப்ப. அல்லேலூயா. அந்த பகுதியில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சு நான் பாச கையில் கொடுத்துறேன். இதை மட்டும் வாசிங்க, இதை மட்டும் முடிச்சு. 2 பேதுரு 3:9 இதை முடிச்சிடலாம். வாசிங்க. 2 பேதுரு 3:9 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 3:9 இதை பாசி முடிச்சிடுறேன். வாசிங்க. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நாலாவது சொல்லி முடிச்சிடுறேன். நாலாவது என்ன தெரியுங்களா? முதலாவது என்ன பார்த்தோம்? பார்ப்போம், உங்கள் அறிவை பார்ப்போம், எப்படி நீங்கள் கவனிச்சிங்க பார்ப்போம். முதலாவது இல்லை தப்பு பார்ப்போம், சீக்கிரம் சொல்லுங்க, நான் முடிய போகிறேன். முதலாவது எதிர்பாராத தாமதம். ரெண்டாவது சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாத தாமதம். மூன்றாவது இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லுவீங்க, ஏன்னா இப்போ தான் முடித்தேன், அதை தாங்க முடியாத தாமதம். நாலாவது சொல்லி முடிச்சிடுறேன். நாலாவது தாமதம் என்ன தெரியுங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நாலாவது தாமதம் நல்லா சொல்லுங்கள், வேண்டுமென்னே தாமதம். வேண்டுமென்னே தாமதம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த மனுஷன் வேணுக்குன்னு செய்கிறாருங்க, இந்த பாஸ்ட் வேணுக்குன்னு செய்கிறாருங்க, இந்த பாஸ்ட் மணி வேணுக்குன்னு செய்கிறாங்க, இந்த பிள்ளைங்க வேணுக்குன்னு செய்கிறாங்க, இந்த எய்த்து வீட்டுக்காரன் வேணுக்குன்னு செய்கிறாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேணுக்குன்னு செய்கிறாங்க. நான் பைப்புக்கு போனால் அவனும் பைப்புக்கு வராங்க. அல்ல வேணுக்குன்னு செய்கிறான். அந்த சந்தை விட மாட்டேன்றான். அதில் தான் கொடி கட்டி துணியை காய போடுறான். வேணுக்குன்னு செய்கிறாங்க. சில பேர் வேணுக்குன்னே செய்து இருப்பான். அவன் தொல்லை கொடுக்குறதுன்னு கர்த்தர் உனக்கு வச்சிருப்பார். அதான் முக்கியம். உன் சந்தை அடைக்கணும்னு அவனை அனுப்பி விடுவார். ஏன் தெரியுங்களா? வேண்டுமென்றே தாமதம். நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா புருஷன் ரசிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த நிலைமை. புருஷன் ரசிக்கப்பட்ட மனைவி ரசிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. அந்த புருஷனுக்கு அந்த மனைவி கண்ணீர் விடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா புருஷன் ரசிக்கப்பட்டிருப்பார், பொண்டாட்டி ரசிக்க புருஷன் மட்டும் சபைக்கு வருவார். அது நல்லா உட்காந்து வீட்டில் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கும். வேர்களை வறுத்து வச்சுட்டு தின்னுக்கிட்டே சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கும். புருஷன் சபைக்கு போயிட்டு பாவம் கஷ்டப்பட்டு உள்ளே வருவார். அது சில இடங்களில் இப்படி. சில இடத்துல பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க ரசிக்கப்பட உலகத்தில் நிற்கும். செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே நிற்கும். எந்த நேரம், இரவும் பகலும் எந்த நேரம் செல்ஃபோன் தான். இல்லைன்னா செத்துரும் அது. அல்லேலூயா. செல்ஃபோன் இல்லைன்னா செத்துரும் அது. அப்படி செல்ஃபோன்லேயே ஊறி செல்ஃபோன்லேயே வளர்ந்துருச்சு அது. அல்லேலூயா. கவனிச்சு பிள்ளைங்களை குறித்து தாய் தகப்பனுக்கு ஒரு கஷ்டம். அதை கவனிச்சு பாருங்கள். நான்காவது கவனிங்க. சில குடும்பத்தில் பார்த்தா மாமியார் ரசிக்கப்பட்டிருக்க, மருமகள் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான். இப்படி ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் யாரும் குடும்பமாக ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். குடும்பமாக ரசிக்கப்படுறது. ஜோசப் சொல்கிறாருல்ல, நானும் என் வீட்டாரும் ஃப்ளைட்டில் போட்டு பிரியாணியை சாப்பிடுவோம், கர்த்தரை சேவிப்போம். அங்கே பார்க்குற பார்வை அல்லேலும் கவனிங்க. அப்போ ரெசிபி யாருடையது சொல்லுமா? யாருடையது? நல்ல ஏன் சொல்லணும், கர்த்தருடையது. ரெசிபி யாருடையது? கர்த்தருடையது. அப்போ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகலை. நான் சொல்லி முடிக்கிறேன். நான்காவது தாமதம் என்ன தாமதம்? வேண்டுமென்னே தாமதம். புருஷன் ரசிக்கப்பட்டுப்பார், மருமகளை பிடிச்சி வச்சுருப்பார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? உன்னை உடைப்பார். நீ நல்லா ஜெபிக்கணும், நீ நல்லா எழுமணும், நீ தேவ பிரசனத்தில் வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் மனைவியை ரசிக்கப்பட வச்சுருப்பார்.
சில இடத்துல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. புருஷன் நல்ல கவனிங்க, புருஷன் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அந்த புருஷனுக்காக கண்ணீர். நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக்கிலா பாலின்னு புளியந்தபுல ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு நல்ல நண்பர். நான் போலீஸில் இருந்த காலத்தில் என்னை கூட்டம் நடத்துவார். இந்த மாதிரி ஓப்பனரில் பேசுவேன். எப்போ நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் யார் தெரியுங்களா? பிரபலமான ரபடிங்க. சட்டையை கழட்டியமா இங்கே கவனியா ராஜாத்தி, அங்கே வேடிக்கை, அங்கே இங்கே பாரு, அங்கே எட்டிட்டு பார்க்குறிய, உனக்கு அதில் என்ன கிடக்குது இங்கே பாரு. ஆலையில் அப்படியே கண்ணை ஊற்றி இதில் இந்த வழக்கத்தை விட்டுருங்க. அலையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்ன கவனிக்கல, அப்படியே சந்தில் உள்ளே விட்டுட்டு பார்க்குறியா அங்கே என்ன நடக்குது, இங்கே கவனி. கர்த்தர் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறேன். என் வார்த்தையை கேட்குறது ஆக்கிலா பாலினி ஃபேமஸ்ஸு. அவர் சட்டையை கழட்டினீங்கன்னா உடம்பெல்லாம் பச்சை ஊற்றிருக்கும், அசிங்கமாக. நான் அவரை தஞ்சாவூரில் கூட்டம் போட்டேன். அவருக்கு பேர் என்ன தெரியல, கீழே போட்டேன் 62 முறை ஜெயிலுக்கு போனோன்னு போட்டேன். அதை பார்க்கவே இப்போ எப்படி ரமேஷ் கண்ணாவை பார்க்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, இதே மாதிரி ஆக்கிலா பாலினியை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு தஞ்சாவூருக்கு. ஆமாங்க, யாருங்க 62 முறை ஜெயிலுக்கு போனோன்னு சொல்லி பார்க்க வந்துச்சு. அவர் வந்து உட்காந்துருந்தார். என் வார்த்தையை கேட்குற 62 முறை. லாஸ்ட்டாக ஜெயிலை விட்டு வெளியில் வரும்போது வார்டன் கேட்டார், டே பழனி, அவர் பேர் பழனி, இவ்வளோ துன்மார்க்கமாக நிற்கிறியாடா, உன் மனைவி பிள்ளைலாம் பாவுண்டா, எவ்வளோ கஷ்டப்படுதுங்கடா, எத்தனை முறைடா மனு போட்டு உன்னை பார்க்க போகிறோம், எல்லாம் செய்கிறியாடா, எல்லாம் அக்கிடுமாண்டா, செய்யக்கூடாதுடா, அதனால் மறுபடியும் ஜெயிலுக்கு வருவியாடா, இப்போ 62 முறை வந்துட்டாடா, மறுபடியும் வரா, இனிமேல் வரமாட்டேன் சார் அவர் சொல்கிறார். இனிமேல் ஏன்டா, உள்ள ஒரு ஊழியக்காரர் போய் பிரசங்கம் பண்ணும் போது அந்த சத்தியத்தை கேட்டு ரசிக்கப்பட்டார் அவர். ஆக்கிலா பாலினி ரசிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, வெளியில் வரும்போது ரசிக்கப்பட்டு தான் வந்தார். ஹலோ, இன்னைக்கு இது நீங்கள் புளியந்த போய் பார்த்தீங்கன்னா, நான் 25 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், அவர் சபையில் அப்பயே 1200 பேர் விசுவாசி. கவனிச்சு பாருங்கள், பெரிய சபை. என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளை கவனிச்சு பாருங்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதமாக, நல்லா கவனிங்க, வேண்டுமென்னு தாமதிப்பார் ஆண்டவர், வேணும்னு. புருஷன் ரசிக்கப்படலையா, பயப்படாதீங்க, ரசிக்கப்படுவார். பிள்ளைங்க ரசிக்கப்படலையா, ரசிக்கப்படுவார்கள்.